மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, நெல்லையை பொறுத்தளவுல அந்த கவினோட கொலை வழக்கு வந்து பயங்கர பரபரப்பா போய்க்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3வதா ஒரு நபர் வந்து கைதாயிருக்காரு. அத பற்றிய தகவல் வந்து கொஞ்சம் சொல்லுங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ விஷயத்துக்கு போகலாம். ஆக்சுவலா கவினோட கொலை வழக்குல இப்போ 3வதா ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ அவரோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து சுர்ஜித்தோட ரிலேட்டிவ், அதாவது பெரியமா பையன். ஸோ ஆக்சுவலா இன்சிடென்ட் நடந்து சுர்ஜித் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, உடனே தகவலை வந்து அவங்க பெரியம்மா வீட்டுல தான் போய் சொல்லியிருக்காரு. ஸோ அவசரமா எல்லாம் இது பண்ணிட்டு நேரா அவங்க பெரியம்மா வீட்டுக்கு தான் போயிருக்காரு. போய் இந்த மாதிரி இது பண்ணி அவங்க அண்ணா, அவர் பேர் என்ன, ஜெயபாலன், அவரு தான் அந்த மாதிரி சுர்ஜித்துக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்த சொல்லி எடுத்து ஹெல்ப் பண்ணி நீ இமிடியேட்டா போய் சரண்டர் ஆகுன்னு சொல்லி சுர்ஜித்தோட அப்பா சரவணன் அவருக்கு கால் பண்ணி சொன்னதும் ஜெயபாலன் அப்படின்னு தகவல் தெரியுது. ஸோ அந்த மாதிரி சுர்ஜித் வந்து வெட்டிட்டான் கவினை, அதனால இப்ப என்ன பண்ணன்னு சொன்ன உடனே அவர் இமிடியேட்டா அவனை போய் சரண்டர் ஆக சொல்லு, நான் அதுக்கப்புறம் உள்ள ப்ரொசீஜரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லப்பட்டதா தகவல். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து எதனால இப்ப கைது செய்யப்பட்டாரு அப்படின்னா, சுர்ஜித் வந்து ஒரு கொலை குற்றவாளி. சோ குற்றவாளிக்கு யாரு பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அவங்களும் ஒரு குற்றவாளி தான். இது அவங்க ரிலேட்டிவா இருந்தாலும் அது பிரச்சனையா? ரிலேட்டிவா இருந்தாலும் அவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்த மாதிரி தானே. சோ யாரா இருந்தாலுமே ஒரு கொலை என்ன ஒரு குற்றம், யாரு குற்றச்சம்பவத்துல ஈடுபட்டு இருந்தாலும் அவங்க வந்து யாரு வீட்டுக்கு போய் இருந்தாலோ இல்ல யாரு கூட பேசிட்டு நின்னாலோ யாராவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலோ அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருவாங்க. அதுதான் இந்த கொலை வழக்குல நடந்திருக்கு. சோ அவரு வந்து சுர்ஜித்துக்கு உதவுனாரா இல்லையா அது வந்து விசாரணையில தான் தெரிய வரும். சோ உண்மையில அவர் தான் திட்டம் போட்டு கொடுத்தாரா இல்ல அப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சுர்ஜித்தை வந்து நேவிகேட் பண்ணாரா, அதெல்லாம் விசாரணையில தெரிய வரும். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் அவர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறது வந்து சுர்ஜித்துக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தாரு அப்படிங்கிற அடிப்படையில எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி உடனே ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அவர் பின்னணி வந்து நல்ல ஒரு வெல் செட்டில்டு பேக்ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அத பற்றிய தகவல் என்ன மேடம்? வெல் செட்டில்டு பேக்ரவுண்ட்னா என்ன, கொலை பண்ண மாட்டாங்களா என்ன? இது ஏதோ ஒரு சொன்ன மாதிரிலாம் இருக்கு, வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்னு. சோ யாருனாலும் கொலை குற்றங்கள்லாம் பண்ணதான் செய்யறாங்க. சட்டம் வந்து அவங்க வெல் செட்டில்டா ஏழையா பணக்காரனா நல்லவனா கெட்டவனான்னு பாக்காது. ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா நீ குற்றவாளி தான். ஆக்சுவலா இந்த விஷயத்துல பாத்தீங்க அப்படின்னா, ஜெயபாலன் வந்து இப்ப கைதானது வந்து இதே இது சுர்ஜித் வந்து ஜெயபாலன் வீட்டுக்கு போயிருக்காப்ல, உடனே ஜெயபாலன் என்ன பண்ணிருக்கணும், காவல்துறைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாரு இல்ல காவல்துறையில போய் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா ஜெயபாலன் இந்த வழக்குல இருந்து தப்பிச்சிருக்கலாம். சோ அந்த மாதிரி இன்டிமேஷன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரு கொடுக்காம சுர்ஜித்தை போய் வந்து சரணடைய சொல்லியிருக்காங்க எல்லாரும். இவரு வந்து இப்ப விசாரணையில இவரு வீட்டுலதான் அவர் இருந்தாரு, ஏன்னா குற்றம் நடந்தது காலையில. சோ இவரு வந்து ஈவினிங் தான் போய் சரண்டர் ஆயிருக்காப்ல. சோ அதுவரை எங்க இருந்தாரு அப்படின்னு விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஜெயபாலன் வீட்டுல இருந்தாருன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்ல, இவரு தகவல் சொன்ன உடனேயே அந்த அவர் சரவணன் சுர்ஜித்தோட அப்பா நேரா சுபாஷினிய போய் அடின்னு அடிச்சு ஒன்னாலதான் குடும்பம் மானம் போயிட்டு மரியாதை போயிட்டு நான் பாரு அவன் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிச்சிருக்காப்ல. சோ அது வந்து சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. சோ அதனால இதுல வந்து இவரு இனி விசாரணையில தான் தெரிய வரும் யார் யாருக்கு இந்த கொலையில தொடர்பு இருக்கு பங்கு இருக்கு அப்படிங்கிறது. இந்த சிசிடிவி கேமரா சாட்சிகள் விசாரணைகள் விட்னஸ் இதெல்லாம் விசாரிக்கும் போது இந்த வழக்குக்கு இப்போ இந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவங்க சுபாஷினியோட அப்பா வந்து சுபாஷினிய தாக்கி இருக்காரா? ஆமா, உடனே அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஜெயபாலன் கால் பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கவினை வந்து சுர்ஜித் வந்து கொலை பண்ணிட்டான், அவரு என்ன முறை வரும் சித்தப்பாவா சம்திங், சித்தப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவரு உடனே என்ன பண்ணிருக்காரு, அவனை போய் சரண்டராவ சொல்லுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நேரா சுபாஷினிய போய் பார்த்து அடின்னு அடிச்சு இழுத்துட்டு வந்திருக்காரு. ஒன்னாலதான் குடும்பம் மானம் போச்சு, அவனோட வாழ்க்கையே போச்சு, சுர்ஜித்தோட வாழ்க்கையே அப்படி இப்படின்னு பயங்கரமா அடிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அடிச்சிருக்காரு. சோ அதுல வந்து அந்த சிசிடிவி கேமரால எல்லாம் பதிவாயிருக்கு. சோ அதனால அடுத்து வந்து ஆர்கியூமெண்ட்ல தான் இவரு தரப்புல நியாயம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, இது இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான், கரெக்ட்டுங்களா? ஆமா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஏன்னா இவருக்கும் அந்த கொலைக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா இமிடியேட் ஆக்ஷன் எடுத்து தானே சார் ஆகணும்.
மேடம், இப்போ இந்த கவினோட கொலை வழக்குல இப்ப சிபிசிஐடி வந்து துருவி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த விசாரணையில எதுவும் தகவல்கள் வந்து தெரிய வந்திருக்கா? நமக்கு தெரிஞ்ச தகவல் படி சுர்ஜித் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே சிபிசிஐடிக்கு வந்து ஒத்துழைக்கல விசாரணைக்கு. சுர்ஜித்தும் சரி அவங்க அப்பாவும் சரி சரியான ஒத்துழைப்பு தரல அப்படின்னு தகவல் வந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து ரொம்ப போல்டா தான் இன்னும் இருக்கானா. கொஞ்சம் கூட ஒரு கில்ட்டி கான்சியஸ், கொஞ்சம் ஒரு ரெக்ரெட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம அவனோட வே ஆஃப் ஸ்பீச்ல வந்து தெளிவா இருக்கானா. இதுனா இது, அதுனா அதுன்னு பட்டு பட்டுன்னு பேசுறானா. அது மட்டும் இல்ல, நம்மளோட நீதிபதி கிட்டயே சிபிசிஐடிய பத்தி கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி இவங்க வந்து எங்க ஃபேமிலியில எல்லாரையும் அக்யூஸ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க, அப்படி இப்படின்னு பேசியிருக்கான். அதாவது அவங்க என்ன விசாரணையில இப்ப அவங்க ரிலேஷன்ல ஒரு பையனை பிடிச்சாச்சு, அடுத்தடுத்து விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு. சோ அதுக்கு ப்ரிகாஷனா இப்படி ஒரு வார்த்தைய நீதிபதி முன்னாடி போடுறாப்ல. அதனால இதெல்லாம் வெல் பிளான்டு மர்டர் தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல, இதுல இன்னும் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கூட அவன் வந்து கவினை வந்து கூட்டிட்டு போறான் பைக்ல. கூட்டிட்டு போற முன்னாடி அங்க ஒரு ஜேசிபி நின்றுருக்கு. அதுல வந்து அரிவாளும் மிளகா பொடியும் ஃபர்ஸ்டே வச்சிருக்கான். வச்சுட்டு தான் கவினை போய் கூட்டிட்டு வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, போயிட்டு இருக்கும் போதே இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ இந்த மாதிரி எங்க அக்கா பின்னாடி வர்றது எங்களுக்கு பிடிக்கல, 2 பேரும் லவ் பண்றது எங்க குடும்பத்துக்கு ஒத்து வராது, நான் திருப்பி திருப்பி சொல்றேன் கேளுன்னு சொல்லியிருக்கான். அப்ப கவின் வந்து எப்பவும் போல சும்மா இருடா, எப்பவும் இததான் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் முடியாது. ஆமா, இது இவங்க 2 பேருக்குள்ள வயது வித்தியாசமும் இருக்கு. இவன் கவின் வந்து நியர்லி ஒரு 27 to 28, இந்த பையன் வந்து ஒரு 23 to 24. அப்படிங்கும்போது சின்ன பையனாதான் அவன் கன்சிடர் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் மேடம். ஆமா, சின்ன பையன், நம்ம தெரிஞ்ச பையன், பேசி பழகி இருக்கோம், இவன் என்ன செஞ்சிட போறான் அப்படிங்கிற ஒரு அலட்சியத்துல கவின் வந்து சும்மா இருடா, அவனுக்கு வேற வேலையே இல்ல, தூர போனா பைக் ஒட்டி இறங்குறேன்ட்டு இறங்கி போயிருக்காப்ல. இவன் என்ன பண்ணிருக்கான், அவன் பைக்கை நிறுத்திட்டு அந்த அருவாள் எடுத்து மிளகா பொடியும் தூக்கிட்டு அருவாள் எடுத்து வெட்டும் போது அருவாள் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லிப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டெடியா இது பண்ணி வெட்டியிருக்கான். அது வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வெட்டுனது கேப்சர் ஆகல, கவின் வந்து விழுந்தது வந்து கேப்சர் ஆயிருக்கு. சோ அதுக்கப்புறம் நிறைய விசாரணைகள் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, சுர்ஜித் வந்து இந்த சுண்டு வரல்ல ஏதோ அடிபட்டிருக்கான் அவருக்கு. சோ அதுக்கு நீங்க ஏன் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி அதிகாரி கிட்டயே ஆர்கியூ பண்ணிருக்காப்ல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுர்ஜித்தை பத்தி தகவல் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப அடமெண்டா இருக்கானா, அவனோட இதுல ஸ்டிஃபா இருக்கானா, அவனோட தகவல்ல இது இப்படிதான், இது அப்படிதான் அப்படின்னு சொல்றானா. ஓகே, பட் அவன் குற்றம் செய்ததுல கொஞ்சம் கூட அவன் வந்து அத ரிக்ரெட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கூட ஒரு இது இல்லையா, அவன் வந்து பண்ணிட்டோம், அடுத்து என்ன ஸ்டெப் அதை நோக்கி போவோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் இருக்காங்களே தவிர, அந்த இழந்த உயிருக்கு ஒரு பரிதாபப்படுறதோ, தெரியாத்தனமா அவசரப்பட்டுட்டோமோ, அந்த ஒரு எமோஷன் வந்து, அந்த ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்து சுர்ஜித் கிட்ட இல்ல அப்படின்னு தெரிய வருது. ஓகே மேடம், இப்போ இதை பொறுத்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா, ஜெயபாலன் வந்து அவங்க குடும்பத்துல ஒரு நபர், பெரியம்மாவோட பையன், அவர் வந்து இதுக்கு உதவி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரைட்டு, ஓகே. இவர் வந்து அந்த இடத்துக்கு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அங்க போய் அங்க ரெஃப்ரெஷ் ஆகி திரும்ப அதுக்கப்புறம் இங்க வந்து சரண்டர் ஆகியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது தவிர வேற யாரேனும் இந்த குற்றத்துல ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்புகள் இருக்கு சார், விசாரணையில தான் தெரிய வரும். அதாவது நம்ம வழக்கறிஞர்களை பொறுத்துதான் இந்த விசாரணைகள் எல்லாமே, எப்படி என்ன ஏதுன்னு அவங்க எப்படி வந்து நேவிகேட் பண்றாங்க இந்த கேஸ, அது குறித்துதான். ஆக்சுவலா நம்ம சட்டத்தை பொறுத்தவரை, இப்போ ஒரு கொலை நடக்குது அப்படின்னா, அந்த கொலை வந்து நடக்குது அப்படின்னு எல்லாரும் சொன்னா தண்டனை கொடுத்துட மாட்டாங்க. அதுக்குன்னு ப்ராப்பர் எவிடன்ஸ், விட்னஸ், ப்ரூஃப் எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும் நம்மளோட சட்டத்தின் பார்வையில. அது எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆச்சுனாதான் அந்த கொலையாளிக்கு தக்க தண்டனை கொடுப்பாங்க. சோ இது வந்து நம்ம சட்டத்துல பேசிக்கான ஒரு இது. என்னதான் சப்போஸ் அந்த எவிடன்ஸ் எல்லாம் இல்லைன்னா அவங்க வந்து அதுக்கு ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணணும் அந்த குற்றத்தை. அதனால இப்போ வந்து வழக்கறிஞர் கையில தான் இருக்கு. சோ அவங்க வந்து நல்ல முறையில நடத்துவாங்கன்னு நம்புறோம். இல்ல, இப்போ எதிர்த்தரப்பு கவின் தரப்புல வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் வந்து மூத்த வழக்கறிஞர் அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி உங்களுடைய தகவல் என்ன? வந்து சீனியர் கவுன்சில் பாப்பா மோகன் அவங்க தான் எடுத்து நடத்துறாங்க. அவங்க வந்து ஆணவ கொலை வழக்குல எல்லாம் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா யுவராஜ் வழக்குல கூட தண்டனை வாங்கி கொடுத்தது அவரு தான். சோ அதனால அவங்க நல்லா பண்ணுவாங்க கேசஸ் எல்லாம்.
சோ இதுல வந்து நமக்கு ட்ரையல் சர்க்கம்ஸ்டன்சஸ், அந்த எவிடன்ஸ், விட்னஸ் இதெல்லாம் பொறுத்து தான் இந்த கேஸ் அமையும். சோ கேஸ பத்தி ஃபியூச்சரை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. பிரசண்டா நடந்ததுல ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் தெரியணும்னா கேளுங்க, நம்ம பகிரலாம். இப்போ இந்த வழக்க பொறுத்தளவுல சுபாஷினி வந்து இதுல வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க கைதாகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஸோ ஆக்சுவலா இதுல பாத்தீங்க அப்படின்னா மெயின் மோட்டிவ்க்கு காரணமே சுபாஷினி தான். ஸோ அவங்க தான் இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க சுர்ஜித்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன், நம்ம ஊரு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 22, 23லயே பொம்பளை பிள்ளைல கட்டி கொடுத்துருவாங்க. இப்போ எனக்குலாம் அவ்வளவு நெருக்கடி. நம்மலாம் அந்த ஊர் சைடு தானே. 22, 23லயே கல்யாணம் கெட்டியா கொடுத்துடணும்னு நிலையா நின்று கட்டி கொடுத்துட்டாங்க. சோ அந்த மாதிரி ஊரு சைடு, நம்ம சவுத் சைடு எல்லாம் அப்படி பண்ணிடுவாங்க. ஆனா சுபாஷினி 27 வயசு வரை கல்யாணம் ஆகாம தள்ளி போட்டுட்டே இருந்திருக்காங்க. சோ அதுலயே அவங்க வீட்டுல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். கண்டிப்பா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாமல இருந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் சுர்ஜித் வந்து என்ன ஒரு நாளிலே பிளான் போட்டு ஒரு நாளிலே வெட்டிட்டானா என்ன? இந்த மோதல் வந்து பல வருஷமா நடந்திருக்கு. ஆக்சுவலா இது வந்து சைல்ட்ஹுட் லவ்னு சொல்றாங்க. ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அவங்களுக்கு லவ்வாம் கவினுக்கும் சுபாஷினிக்கும். சோ இந்த விஷயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே சொல்றேனே, இப்போ எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், இல்ல தம்பி இருக்கான். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டா வீட்டுக்கு தெரியாமலாம் இருக்காது. ஒன்னா அங்க அவன் கூட பார்த்தேனே, அங்க அப்படி சுத்திட்டு இருந்தேன், இப்படி சுத்திட்டு இருந்தேன். முதல்ல வீட்டுல வந்துதான் கடுப்பாய்வாங்க. முதல்ல பொம்பளை பிள்ளையில தான் கண்டிப்பாங்க. விஷயம் எல்லாம் வீட்டுக்கு தெரியாமலாம் இருக்காது. அப்பவுமே நீ என்ன பண்ணிருக்கணும், ஒரு முடிவு நீ எடுத்திருக்கணும். ஒண்ணு நீ கவினை கெட்டணும்னு நீ விருப்பம் இருந்தா கவின் கூட ஓடி போயிருக்கணும், இல்ல ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கணும். இல்ல செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணிருக்கணும், நீ முதல்ல கவின்ட்ட சொல்லி எப்பா உங்க கூட தெரியாம பழகிட்டோம், உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஒத்து வராதுப்பான்னு விலகி இருக்கணும். நீ ரெண்டும் கட்டா முடிவுல நின்றுக்க. இப்பவும் பாருங்க, இவ்வளவு நாளும் கவின் கவின் கவின்னு சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்ட ஆளு, இவ்வளவு பிரச்சனைக்கும் இது பண்ண ஆளு, இப்போ நான் கொலை நடந்து போச்சு, என்ன கவின் பக்கமா நிக்கா? அவங்க அம்மா அப்பாவை காப்பாத்தணும்னு தானே நிக்க. அன்னைக்கு ஏதோ வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு, இந்த மாதிரி எங்க அம்மா அப்பாக்கு அதுல சம்பந்தம் கிடையாது ஆனா பொண்ணு. அப்போ நீ என்ன கவின் பக்கமா நிக்கிற? சோ இந்த முடிவா நீ ஃபர்ஸ்டே எடுத்திருக்கலாம்ல. அதுதான் நான் சொல்றேன். இப்போ அந்த அநியாயமா கவின் உயிர் போயிருக்காதுல்ல. ஃபர்ஸ்டே நீ உனக்கு உங்க அம்மா அப்பா தான் விருப்பம், உங்க அம்மா அப்பாவுக்கு தான் நல்ல ஒரு பாசம் உன் மேல இருக்குன்னு நீ இது பண்ண, இல்ல உனக்கு அவங்க மேலதான் பாசம் இருக்குன்னு நினைச்சனா நீ ஃபர்ஸ்டே என்ன பண்ணிருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் ஒத்து வராதுப்பா, நம்ம தெரியாம பழகிட்டோம் ஒரு ஃப்ரெண்டா விட்டுரு. இல்ல அப்படி அவன் ஒதுங்கலையே, அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி ப்ராப்பரா இது பண்ணி மூவ் பண்ணிருக்கலாம். ரெண்டு ஃபேமிலியும் பேசி மூவ் பண்ணிருக்கலாம். சோ இது வந்து நீ அவனை அங்கேயும் ஒதுங்க விடாம நீயும் ஃபேமிலியில ஒதுங்காம ரெண்டும் கட்டா நிலைமையில நின்னது சுபாஷினி. சோ அவளாலதான் இப்ப இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்கு. மேபி இந்த கொலை வழக்குல அவளும் ஏதாவது பின்னணியா இருந்தா, அதாவது அவளும் ஏதாவது தகவல் கொடுத்திருந்தா அவளோட தம்பிக்கு, இங்க நான் சுர்ஜித் கூட நிக்கிறேன், சாரி கவின் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது சுர்ஜித்துக்கு தகவல் கொடுத்திருந்தா வச்சாலோ மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கு அவளையும் அரெஸ்ட் பண்ண. இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் அடுத்தடுத்த தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தெரிஞ்சுக்கலாம். நன்றி மேடம். நன்றி சார்.